தவறாக உச்சரித்தால் அர்த்தமே மாறும் 20 ஹிந்தி வார்த்தைகள் என்னங்கறத இந்த வீடியோல நம்ம பாத்துடலாம். அடேங்கப்பா, பாட்டெல்லாம் ரொம்ப பலமா இருக்கு. சாய் அபியங்கரா, ஸ்ரேயா கோஷல், செய்யாரா ஆல்பம். ஹிந்தி பாட்டா? புரியுதா? பாடவே தெரியும். मैं तेरे कल में हूँ आज. once again. என்னாச்சு? நான் வேணா வேற ஸ்ருதியில பாடவா? முடியல. மே அப்படின்னா நானு. மே ஆரம்பிச்சிட்டாங்க. மே தேரே கல் மே ஹூம் ஆஜ் மே ஹூம். அதாவது மேங்கிறது ஒரு தடவை தான் வருது, மேங்கிறது 2 தடவை வருது. எல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்கு. 3 தடவை வருது, அது கரெக்ட். ஆனா 3 தடவையும் ஒரே மே தான் வருது. நான் வேணா பிளே பண்றேன், நீங்க கேட்டு பாருங்க. மூணும் மே தான். மே. ஒன்னும் பண்ண முடியாது. மிஸ்டேக்ஸ் இல்லாம ஹிந்தி பேசணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. என்னோட ஹிந்தி கோச்சிங் கிளாஸஸ் நீங்க ஜாயின் பண்ணணும்னா வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. பிரியா மிஸ் பண்ற தப்ப நீங்க பண்ணாதீங்க. இந்த 2 வேர்ட்ஸும் ஒரே வாக்கியத்துல இருக்கிற மாதிரி ஒரு சென்டென்ஸ் நம்ம பார்த்துட்டோம் அப்படின்னா நமக்கு இந்த பிரச்சனை சால்வ் ஆயிடும். மே அப்படின்னா நான், மே அப்படின்னா இல், அதில், இதில் அப்படிங்கிற பொருள் வரும். இந்த 2மே இருக்கிற மாதிரி ஒரு சென்டென்ஸ் பாருங்க. தின் மே மே ஆஃபீஸ் ஜாத்தா ஹூம். தின் மே அப்படின்னா பகலில், மே அப்படின்னா நானு ஆஃபீஸ் ஜாத்தா ஹூம், ஆஃபீஸ் போவேன். மறுபடியும் சொல்றேன், நல்லா கவனிச்சிருங்க. தின் மே மாசத்துல வர்ற, மே ஜூன் ஜூலை மே மாசத்துல வர்ற மே வருது பாருங்க. தின் மே, ஆனா கொஞ்சம் மூக்குல இருந்து சவுண்ட் வரணும். வெறும் மே மாசம் மேன்னு சொல்லிடக்கூடாது. மே दिन में मैं ऑफिस जाता हूँ. இப்ப இதே சென்டென்ஸ்ல தின் அப்படின்னு ஒண்ணு பார்த்தோம் இல்லையா, அதே மாதிரி இன்னொரு வேர்டு இருக்கு. இதே சவுண்ட்ல வரும், ஆனா தப்பா ப்ரொனவுன்ஸ் பண்ணிட்டீங்கன்னா அர்த்தமே மாறிடும். தின் தீன் அப்படின்னு வரும். தீன் அப்படின்னா ஹம்பிள், பண்புள்ள, தாழ்மையான, தன்மையான அப்படிங்கிற பொருள் வரும். वो बहुत दीन इंसान है. இங்க தீனுக்கு பதிலா தின் சொல்லிடாதீங்க, ஏன்னா தின்னா பகல் இல்லைன்னா ஒரு நாள். தீன் அப்படின்னா ஹம்பிள் பர்சன் அப்படிங்கிற அர்த்தம் வரும். वो बहुत दीन इंसान है. वो அப்படின்னா அவரு இல்லைன்னா அவன். தீன் அப்படின்னா ஹம்பிள், தன்மையான. இன்சான் அப்படின்னா மனிதர் அப்படின்னு அர்த்தம். மனிதன் அப்படிங்கிறதுக்கு இன்சான் அப்படின்னு சொல்லுவோம். இன்னொரு வார்த்தை கூட உங்களுக்கு தெரியும், ஆத்மி இல்லையா. இன்சான் ஹே எதுக்கு போட்டிருக்கீங்க அப்படின்னா தேர்ட் பர்சன், வேற யாரையோ பத்தி பேசுறீங்க இல்லையா, அதனால ஹே போட்டிருக்கீங்க. अपने पेरेंट्स का मान करना चाहिए. मान करना चाहिए அப்படின்னா மான்னா மரியாதை. மானம் அப்படின்னு ஒரு வேர்டு இருக்கு இல்லையா, அது மாதிரி இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. மான் அப்படின்னா மரியாதை. மான் கர்னா சாஹியே அப்படின்னா மரியாதை கொடுக்கணும். சாஹியே அப்படின்னா வேண்டும், கொடுக்கணும் அப்படின்னு அர்த்தம். अपने पेरेंट्स का, अपने அப்படின்னா நம்மளோட, अपने पेरेंट्स का பெற்றோர்களுக்கு, मान करना चाहिए. சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த மான சம்டைம்ஸ் மன் அப்படின்னு சொல்லிடுவாங்க. அப்படி சொல்லக்கூடாது. மன் அப்படின்னா மனசு, மான் அப்படின்னா மரியாதை. अपने पेरेंट्स का मान करना चाहिएன்னு சொல்லணும், மன்னு சொல்லக்கூடாது. சரி, அப்போ இந்த மனசு அப்படிங்கறத மான் மன் ரெண்டும் பார்த்துட்டோம். மான்னா மரியாதைன்னு பார்த்துட்டோம். அப்ப மனச எங்க யூஸ் பண்ணணும்? மண்ணுனா மனசு இல்லையா, அதை எங்க யூஸ் பண்ணணும்னு பாத்துடலாமா? खाने का मन नहीं करता. சாப்பிடுறதுக்கு எனக்கு மூடே இல்ல அப்படின்னு சொல்வீங்களே, அதான் இது. खाने का मन नहीं करता. மண்ணுனா மனசு இல்ல, சாப்பிட மூடு இல்ல, மனசு இல்ல அப்படின்னு சொல்வீங்களா, அதான் இது. मेरे मन में एक सवाल है. இங்க நீங்க மண்ணுக்கு மான் சொல்லிடாதீங்க. मेरे मन में एक சவால் है. என்னோட மனசுல, மேரே மன்மே, என்னுடைய, மேரேனா என்னுடைய, மன்மே அப்படின்னா மனதில், ஏக் ஒரு சவால் அதாவது கேள்வி, ஹே ஏக் சவால் ஹே. இப்ப அடுத்த 2 வேர்ட்ஸ் பாருங்க. ஒரே மாதிரி இருக்கும், ஆனா 2 வேர்ட்ஸும் ரொம்ப வித்தியாசமானது. பத்தா பத்தா. ஒரு இத்து போட்டு அழுத்தி சொன்னீங்க அப்படின்னா அது பத்தா, அதாவது இலை, மரத்துல இருக்கிற இலை. அந்த இத்து போடாம ஸ்மூதா பத்தா அப்படின்னு சொன்னீங்கன்னா அது முகவரி, அதாவது அட்ரஸ். पेड़ से एक पत्ता गिर गया. पेड़ से
மரத்திலிருந்து. ஏக் ஒரு, பத்தா அப்படின்னா இலை, கிர் கயா கீழே விழுந்துருச்சு. கிரோ அப்படின்னா விழுகிறது, கிர் கயா அப்படின்னா விழுந்துருச்சு. இங்க நீங்க பேடு சே ஏக் பத்தா அதுக்கு பதிலா பத்தான்னு போட்டுறாதீங்க. பத்தானா இலை, பத்தானா முகவரி அப்படின்னு நம்ம பார்த்துட்டோம். இலை அதாவது பத்தா எங்க யூஸ் பண்ணணும் நமக்கு தெரிஞ்சிருச்சு. இப்ப பத்தா அதாவது அட்ரஸ். இத இத்து போடாம சொல்ற வார்த்தை இருக்கு இல்லையா, பத்தா. இதை எப்படி யூஸ் பண்ணணும்னு பாத்திரலாம். சிட்டி மே பத்தா லிக்கோ. இதுல பத்தான்னு சொல்லிடாதீங்க. சிட்டி மே பத்தா லிக்கோ. சிட்டி அப்படின்னா லெட்டர், சிட்டி மே அப்படின்னா உங்களுக்கு ஏற்கனவே தெரியும், மேனா நானு, மே அப்படின்னா இதில், லெட்டரில் அப்படின்னு ஒரு பொருள் வரும். இது நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம் இல்லையா. சிட்டி மே லெட்டரில், கடிதத்தில் அப்படிங்கிற பொருள் வரும். பத்தா அப்படின்னா அட்ரஸ், லிக்கோ அப்படின்னா எழுது, அட்ரஸ் எழுது. லெட்டரில் அட்ரஸ் எழுது. சிட்டி மே பத்தா லிக்கோ. ஆமா, தலைமுடிய பால்னு சொல்லணுமா பல்னு சொல்லணுமா? கரெக்ட். அந்த ரெண்டு வேர்ட்ஸ் கூட ஒரே மாதிரி இருக்கும். தலைமுடிய பால்னு சொல்லணும், அதாவது நெடில். பல்னு சொல்லக்கூடாது. பல்னா சக்தி, அதாவது எனர்ஜி. பால்னா தலைமுடி, அதாவது ஹேர். ஓகே, அப்புறம் அந்த போடுங்கிறதுக்கு என்னன்னு சொல்லணும்? கீழே போடு. போடு அதுக்கு என்ன சொல்லணும்? கீழே போடு அப்படிங்கிறதுக்கா, கீழே போடுங்கிறதுக்கு டால் அப்படின்னு சொல்லணும். அதாவது போடு, கீழே போடு, டால் அப்படின்னு சொல்லணும். இந்த பருப்பு பல்சஸ், அதுக்கும் இதே தானே வருது, டால். ஓ அதுவா, அது வந்து பல்சஸ் அதாவது பருப்பு, அதுக்கு தால் அப்படின்னு சொல்லணும், தா யூஸ் பண்ணணும். இப்படி வேர்ட் பை வேர்டா எக்ஸ்பிளைன் பண்ணீங்கன்னா எங்களுக்கு ஞாபகம் வச்சுக்க ரொம்ப கஷ்டமா இருக்கு. கண்மணி அன்போடு அந்த மாதிரி பாட்டாவே பாடிட்டீங்கன்னா எங்களுக்கு ஞாபகம் வச்சுக்க ஈஸியா இருக்கும். ஓஹோ, என்ன இன்னைக்கு ஒரே பாட்டாவே இருக்கு. பாட்டெல்லாம் எதுவும் தேவையில்லை. ஒரு சென்டென்ஸ்ல ரெண்டு வேர்டையும் சேர்த்து யூஸ் பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு நல்லா ஞாபகம் இருக்கும். தால் கோ நீச்சே டாலோ. தால் அதாவது பருப்பு, பருப்பு கோ போட்டிருக்கீங்க இல்லையா, பருப்பை. தால் கோ, தா நல்லா பாத்துக்கோங்க, தாமு அந்த தா வருது சரியா. தால் கோ நீச்சே கீழே, டாலோ அப்படின்னா போடு அப்படின்னு அர்த்தம். நீச்சேனா கீழே, டாலோனா போடுன்னு அர்த்தம். தால் கோ நீச்சே டாலோ, பருப்ப கீழே வை. பால்னா முடி, பல்னா சக்தி அதாவது எனர்ஜி. இதையும் ஒரே ஸ்டேட்மெண்ட்ல போட்டு படிச்சிட்டீங்க அப்படின்னா இதுவும் உங்களுக்கு மறக்கவே மறக்காது. பால் ஜியாதா ரக்னே சே பல் நஹி மிலேகானா. பால்னா முடி, ஜியாதானா நிறைய, ரக்னே சே அப்படின்னா வைக்கிறதால, பால் ஜியாதா ரக்னே சே முடி நிறைய வச்சுக்கிறதால, அதாவது நிறைய நீளமான தலைமுடி வச்சுக்கிறதால, பல் நஹி மிலேகானா, பல்னா சக்தி, மிலேகானா கிடைக்கும். பல் மிலேகா அப்படின்னா சக்தி கிடைக்கும், பல் நஹி மிலேகா அப்படின்னா கிடைக்காது. அந்த நான் போட்டு முடிக்கிறது எதுக்கு அப்படின்னா, நான் சொல்லும் போது ஒரு மாதிரி ஒரு எக்ஸ்பிரஷன் கொடுத்தேன் இல்லையா, பல் நஹி மிலேகானா ஒரு கன்ஃபர்மேஷன், கிடைக்காது இல்லையா அப்படின்னு கேக்குறீங்களா, அதுக்குதான் அந்த நான் போட்டு முடிக்கிறீங்க. பார் பார், பா பி, பார்ல வர்றது பி. இந்த ரெண்டுமே ஹிந்தி வேர்ட்ஸ் தான், ரெண்டு ஒரே மாதிரி இருக்கும், பேசும்போது கொஞ்சம் டங் ட்விஸ்ட் ஆகும். உங்களுக்கு இந்த பார் பார் ரெண்டு வார்த்தைகளோட அர்த்தம் தெரியும் அப்படின்னா எனக்கு நீங்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. கமெண்ட் செக்ஷனுக்கு பக்கத்துலயே ஹைப் இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா ஹைப் பண்ணுங்க. அதுக்கு பக்கத்துல குவிஸ் இருக்கும். இந்த வீடியோல நீங்க படிச்சதுதான் குவிஸ்ல இருக்கும், ஒரு ரிவிஷன் மாதிரி ஆயிடும். அதனால ரிலாக்ஸ்டா அந்த குவிஸை சால்வ் பண்ணி பாருங்க. தினமும் 8 நிமிஷம் ஒதுக்குனா போதும், ஹிந்தி படிச்சு முடிச்சிடலாம். ஆனா அதுக்காக நீங்க அந்த 8 நிமிஷத்துல சம்பந்தம் இல்லாததை படிச்சுட்டு இருக்க கூடாது. அதை படிக்கிறதுக்கு ஒரு மெத்தட் இருக்கு. அந்த மெத்தட் என்னன்னு தெரியணும்னா ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல வீடியோ லிங்க் இருக்கு, போய் பாருங்க.